ஸோ கைஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த கேஸ்கெட் வந்து வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த கேஸ்கெட் உள்ளே போட்டு இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது லாக் ஆகும் போய்ட்டு. இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ கழட்டினா இது வெளியே வரும். ஸோ இதை வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் இதை போடுவாங்க. Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கேன் கேஸ்கெட்டு. ஸோ நான் வந்து இது வந்து டைரெக்டாக பஜாஜ் தான் வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து வளவலன்னு தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 91 rupees தான். ஸோ இதான் இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். சப்போஸ் இது போயிருந்தால் மாற்ற போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா வந்து கேஸ்கெட் இல்லாமல் அது வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து சைலன்சர் மெயின் போல்ட் வந்து கழட்டின உடனே வந்து சைலன்சர் வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த லாக் நட் வந்து ஃபுல்லாக வந்து லூஸ் பண்ணி கழட்டிட்டு இப்போ வந்து உள்ளே வந்து அந்த கேஸ்கெட் வந்து மெல்ட் ஆகி உள்ளே போய் ஒட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ வந்து வெளியே எடுக்க போகிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு புது கேஸ்கெட்டை போட போகிறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரக்காக இருக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மெல்ட் ஆன அந்த கேஸ்கெட்டு. ஸோ இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புது கேஸ்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகி உள்ளே போய் நல்லா வந்து சொருக்கி லாக் ஆகிட்டுருக்கு. இந்த சவுண்டு கேட்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தாலும் பட் டிராஃபிக்கில் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அறிவறியாக போகும்போது ரொம்ப தொல்லையாச்சு. சரி எல்லோரும் வந்து நம்மளே பார்க்குறாங்க அது ஒன்று. ஸோ அதனால தான் வந்து டக்குன்னு மாற்றணும்னு தோணுச்சு. ஏன்டா இந்த சவுண்டே எனக்கு வேணாம் தான் நான் அது மாற்றுறேன். ஸோ இப்படி தாங்க அந்த வந்து கேஸ்கட் வந்து அந்த பைப்புக்குள்ள சைலன்சரில் வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கிற ரப்பர் பைப்பு. ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற இன்ஜினில் வந்து வர அந்த ஓஸில் வந்து உள்ளே லைட்டாக இன்சர்ட் பண்ணிடணும். கடை சாக்கெட் மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இந்த சைலன்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைலன்சர் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து லாக் நட் போட்டு கவர் பண்ண போதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சைலன்சர் வந்து அந்த கேஸ்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி இருக்கிற அந்த கிளாம்ப் வந்து மாட்டிகிட்ருக்கோம். செக் பண்ணிவிட்டு ஸோ வந்து கிளம்ப வேண்டி தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் வந்து எதுக்காக ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் டைம் இந்த கன்னியாகுமரி ட்ரிப் நான் போகும்போது இது என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் வந்து ஒரே கன்ஃபியூஷன் ஆச்சு. ஏடா இவ்வளோ சவுண்டு வருதுன்ட்டு. ஸோ வந்து இப்போது இது எப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ட்ராவலிங்கில். ஸோ நமக்கு வந்து நம்மளே கூட மாற்றத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பை. ஸோ கைஸ் பார்த்தீங்களா